வணக்கம் நண்பா, நான் ஷான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஷான் தமிழ்ல. பூம், இதோ ஹானரோட லேட்டஸ்ட் flagship ஃபோன் Honor Magic 7 Pro நம்ம ஸ்டுடியோல. Honor இந்தியன் மார்க்கெட்ல சைலண்டா இருந்துகிட்டு குளோபல் அண்ட் சைனீஸ் மார்க்கெட்ல வயலண்டா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ரீசெண்டா லான்ச் பண்ண டிவைசஸ் அப்படி. Magic 6 Pro, V3, RSR சொல்லிட்டே போகலாம். யோ ஷானே, பாத்தியா அவன் வயலண்டா இருக்கானோ இல்லையோ, நீ கிரெடிட் கார்டை தேய்ச்சி வாங்கிட்டே போற. டைமுக்கு கட்டிடு, இல்ல பேங்க் காரன் வயலண்ட் ஆயிடுவான். எனிவேஸ், இந்த Honor Magic 7 Pro எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிறது சைனால லான்ச் ஆன 16GB RAM and 512GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், ஒயிட் கலர். பாக்ஸ் ஓபன் பண்ணா ஃபோன், சிம் ட்ரே பின், யாருமே படிக்காத பேப்பர் ஒர்க், சாஃப்ட் TPU கேஸ், 100W சார்ஜர் அண்ட் ஃபைனலா Type A to Type C கேபிள். பூம், இதோ Honor Magic 7 Pro க்ளோசர் லுக். சொன்ன மாதிரி இது ஒயிட் கலர், இன்னும் சில சட்டில் கலர்ஸ்ல வருது. செம்ம பிரீமியம் லுக். கிளாஸ் பேக், இந்த ஒயிட் கலர் சில்கி ஸ்டைல்ல இருக்கு. லைட் படும்போது சட்டலா ஷைன் ஆகுது. சைட்ஸ் மெட்டல் ஃப்ரேம், ஷாம்பர்ட் எட்ஜஸோட. போன Magic 6 Pro கம்பேர் பண்ணும்போது டிசைன் இதுல ரிஃபைண்டா இருக்கு. வெயிட் கிட்டத்தட்ட 223 கிராம். ரைட்ல வால்யூம் அண்ட் பவர் பட்டன், பாட்டம்ல டியூல் சிம் ஸ்லாட், மைக், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர். லெஃப்ட்ல ஒண்ணுமே இல்ல, மேல இன்னொரு ஸ்பீக்கர், ஐயா பிளாஸ்டர் அண்ட் செகண்டரி மைக். இங்க கண்ணுக்கே தெரியாம இயர்பீஸ். டிவைஸ் IP68, 69 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஓவரால் டிவைஸ் காம்பாக்டா இல்லாட்டியும் டிவைஸோட இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்கு. என்ன இருந்தா என்ன பிரயோஜனம்? நம்ம கேஸ் போட்டு தானே போனை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அந்த காம்பாக்ட் கம்பேரிசன் சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்க மன்னா. Well, Honor Magic 7 Pro சைஸ் பத்தி சொல்லணும்னா இது கிட்டத்தட்ட 60 ரூபாய் முனிக்ஸ் பிராண்டோட பால் பாக்கெட் கட் பண்ற கத்திரி பாக்கெட் சைஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். Yep, crazy but true. இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஸ்டான் கம்பேரிசன். ஆல்ரைட் நண்பா, இந்த டிவைஸோட என்னோட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிப்போம். 6.8 inches 120Hz OLED டிஸ்பிளே, HDR10+, Dolby Vision, எச்சன்னு எல்லா சப்போர்ட்டும் இருக்கு. செம்ம பிரைட் அண்ட் பஞ்சி கலர் ரிப்ரொடக்ஷன் சூப்பரா இருக்கு. அவுட்டோர்ஸ்லயும் ப்ராப்ளம் இல்லாம யூஸ் பண்ணலாம். எட்ஜஸ் ஸ்லைட்டா கர்வ்டா இருக்கு. மேல ரைனோ கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட வருது. அண்ட் இங்க ஃப்ரண்ட் கேமரா கட் அவுட். இதுக்குள்ள ஃப்ரண்ட் கேமராவை தாண்டி ஃபேஸ் அன்லாக் பண்ண டெடிகேட்டடா ToF சென்சர் இருக்கு. சோ நார்மல் லைட்டா இருந்தாலும் சரி, இல்ல லோ லைட்டா இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலயும் ஃபேஸ் அன்லாக் செக்யூரா ஒர்க் ஆகும். அதை தாண்டி கால்ஸ், மியூசிக், டைமர்னு இங்க மினிமைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சிஸ்டம் ஆப்ஸ் அண்ட் யூடியூப்க்கு மட்டும் தான் சப்போர்ட் இருக்கு. அண்ட் எஸ், இதுல ஃபுல் அண்ட் பார்ஷியல் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே சப்போர்ட் இருக்கு. ஓவரால் டிஸ்ப்ளே டாப் டக்கர். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸ்பெக்ஸ் லோடட். Snapdragon 8 Elite, 16GB RAM, 512GB UFS 4 storage, Android 15 with magicOS 9. எல்லாம் சேர்ந்து டிவைஸ் பவர் பேக்டா இருக்கு. பிராக்டிகல் எவ்ரிடே யூஸ்ல டிவைஸ் செம்ம ஸ்னாப்பி. ஆப்ஸ் அண்ட் மல்டிடாஸ்கிங் எல்லாத்தையும் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுது. magicOS 8 கம்பேர் பண்ணும்போது 9ல நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தெரியுது. லைக் மோஸ்ட் ஆஃப் தி சைனீஸ் யூஐஸ், இதுலயும் ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு அள்ளி கொடுத்திருக்காங்க. அதுல எனக்கு பிடிச்ச சில ஹைலைட்டான விஷயங்களை சொல்றேன். ஆப் ஐகான்ஸை இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ்குள்ள பெருசாவோ இல்ல சிறுசாவோ எப்படி வேணுமோ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வாவ்! தென் சில ஆப்ஸ்க்கு லாங் பிரஸ் பண்ணா இன்பில்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை டிராக் பண்ணி டைரக்ட் ஆக்சஸ் பண்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். தென் கூலான லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன்ஸ், widgets, போனை ஹாரிசான்டலா டாக் பண்ணா பெட் சைட் கிளாக் மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வயர்லெஸ் இல்ல இந்த மாதிரி HDMI to USB கேபிளை யூஸ் பண்ணி மானிட்டர் இல்ல டிவில கனெக்ட் பண்ணா சாம்சங் டெக்ஸ் எப்படியோ அதே மாதிரி இத கம்ப்யூட்டரா யூஸ் பண்ணலாம். போன் ட்ராக் பட மாறிடும். வேண்டாமா ப்ளூடூத் கீபோர்ட் அண்ட் மவுஸ் கூட பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வேரியன்ட்ல கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இன்பில்ட்டா வருது, அலர்ட் பண்ணாம. ஓஹோ, கால் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கா? சூப்பர் சூப்பர். தென் AI ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா AI இரேசர், போட்டோ டியூன், ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜை வச்சு கண்ணு மூடின போட்டோஸை கண்ணு திறக்க வைக்க முடியும். தென் பியூட்டி என்ஹான்ஸ், தென் அவுட் பெயிண்டிங், எடுத்த போட்டோவை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். AI ஸ்டைல்ஸ், ஸ்டிக்கர், தென் மேஜிக் போர்ட்டல், விரல் முட்டியை யூஸ் பண்ணி சர்க்கிள் பண்ணா ஆப்ஸ்ல சர்ச் பண்ணலாம். இல்ல கேலரியில இருக்கிற இமேஜை சென்ட் பண்ணலாம் டிராக் அண்ட் டிராப் பண்ணி. இமேஜ் மட்டும் இல்லாம டெக்ஸ்ட் கூட ரெலவென்ட் ஆப்ல வேணும்னா டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கலாம். சோ அதுக்கேற்ற மாதிரி அட்டாச் ஆயிக்கும். இல்ல ஒரு அட்ரஸ் மேப்ஸ்ல டிராப் பண்ணீங்கன்னா லொகேஷன் காட்டும். யூஸ் கேசஸ் பல. இன்னொரு கூலான ஃபீச்சர், போட்டோஸ்ல ஏதாவது டெக்ஸ்ட் இருந்தா அதை டைரக்டா காப்பி பண்ணலாம். இப்படி சில யூஸ்ஃபுல்லான யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. கேமிங்னு வரும்போது அல்டிமேட், எல்லா ஹை எண்ட் டைட்டில்ஸையும் சூப்பரா ஹேண்டில் பண்ணுது. ஆனா என்ன, ப்ரொலாங்டா கேமிங்கை ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்ல புஷ் பண்ணும்போது டிவைஸ் கொஞ்சம் வார்ம் ஆகுது. மேஜரா இல்ல, பட் வார்ம்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. அதை தாண்டி ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இம்ப்ரெசிவ். நெக்ஸ்ட் டிவைஸோட ஒன் ஆஃப் த மெயின் ஹைலைட்ஸ், கேமராஸ்.
மேஜிக் 6 ப்ரோ வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அங்க நான் சொல்லியிருப்பேன் அதோட கேமரா அல்டிமேட்னு. இப்போ இந்த 7 ப்ரோல எப்படி இருக்கு? வெல் டெஃபினட்டா இம்ப்ரெசிவான கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. ரியல் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வித் OIS, 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 200 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் வித் OIS, 3x ஆப்டிகல் ஜூமோட அண்ட் ஃப்ரண்ட்ல 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஆட்டோ ஃபோக்கஸோட. கேமரா ஆப்ல எல்லா காமன் ஃபீச்சர்ஸும் இருக்கு. வீடியோ ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே 4K 60 FPS வரைக்கும் புஷ் பண்ணலாம். நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ரியர் கேமரால போர்ட்ரேட் வீடியோ எடுக்கலாம், பட் ஃப்ரண்ட்ல அது முடியாது. 6 ப்ரோலயும் இதே மாதிரி தான் இருந்தது. இதுலயாவது கொண்டு வருவான்னு பார்த்தா பண்ணல. அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா ஓவரால் கேமரா சூப்பர். இதோ சாம்பிள்ஸ். நல்ல கலர்ஸ், டைனமிக் ரேஞ்சுன்னு சூப்பரான சோஷியல் மீடியா வர்தி ஷாட்ஸ் இதில் எடுக்கலாம். சில நேரத்தில் மட்டும் சப்ஜெக்ட்ஸ் அதே லைட்டிங் கண்டிஷன்ல இருந்தாலும் அடுத்தடுத்து ஷாட் எடுக்கும்போது கலர் வேரியேஷன் வருது. ஆனர் அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கப்பா. வீடியோஸ் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் சூப்பர். ஓவராலா வேற லெவல் கேமரா செட்டப் இதில் கொடுத்துருக்காங்க. நோ டவுட். என்ன கன்சிஸ்டன்சியை மட்டும் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் மூலமா இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி. மேஜிக் 7 ப்ரோல இருக்கிறது 5850 mAh 3rd gen சிலிகான் கார்பன் பேட்டரி. நார்மலா யூஸ் பண்ணா கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்கும் புஷ் பண்ணலாம். பட் பாக்ஸ்ல வர 100 வாட் வைட் சார்ஜிங் யூஸ் பண்ணா டிவைஸ் கிட்டத்தட்ட 35 நிமிஷத்துல 100% சார்ஜ் ஆயிடுது. பத்தாததுக்கு 80 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ரிவர்ஸ் சார்ஜிங் எஸ் அதுவும் சப்போர்ட் பண்ணும். சரி, சென்சர்ஸ் எதிர்பார்க்கிற எல்லாமே இருக்கு. இன் டிஸ்பிளே அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், மின்னல் வேகம், ஆக்சிலோமீட்டர், ஜைரோ, ப்ராக்சிமிட்டி காம்பஸ், NFC, ஃப்ரண்ட் 3D ஃபேஸ் அன்லாக், எஸ் 5G ஏர்டெல் அண்ட் ஜியோ ரெண்டுமே டெஸ்ட் பண்ணேன், சப்போர்ட்டட். அண்ட் இன்னொரு ஹைலைட் சொல்ல மறந்துட்டேனே, ஸ்பீக்கர் செம்ம லவுட் அண்ட் பஞ்சி. இதோ Honor Magic 7 Pro கம்ப்ளீட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்க ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ ஓவராலாக Honor Magic 7 Pro ஒரு அட்டகாசமான ஃப்ளாக்ஷிப், நோ டவுட். பட் 6 ப்ரோட கம்பேர் பண்ணும்போது இன்க்ரிமெண்டல் அப்கிரேட் தான். என்னோட 6 ப்ரோ வீடியோ பார்க்கலனா மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் இதோ ஒரு சின்ன கம்பேரிசன், ரெண்டு டிவைசஸ்க்கான டிஃபரன்ஸ். இந்த 16GB வேரியண்டோட விலை கிட்டத்தட்ட 85,000 ரூபாய். இது இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட்ல மட்டும் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இந்தியால 6 ப்ரோ அவைலபிளா இருக்கு. சேஞ்சஸ் இன்க்ரிமெண்டல், சோ ஒன்னும் பெருசா லூஸ் பண்ண மாட்டீங்க. 6 ப்ரோ பிக் பண்ணா கூட. நீங்க இந்த Honor Magic 7 Pro பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு சேஞ்சுக்கு துபாயில இருந்து வர ஃப்ரெண்ட் கிட்ட ஐபோன் வேணாம் மச்சான், அதுக்கு பதிலா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லுவீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ நண்பா, Honor Magic 7 Pro பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை